இந்த ஊர் பேரை திரு ஏடகம் அப்படின்னு சொல்றாங்க. திரு ஏடகம் அப்படின்னா என்ன? அந்த காலத்துல நம்ம சைவ சமயம் தழைக்கிறதுக்காக நம்மளுடைய அடியார்கள் தான் நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. ஒரு காலத்துல மதுரை கூன் பாண்டியன் ஆண்டுட்டு இருந்தாரு. அவரு சமண மதத்தை சார்ந்திருந்தார். அதனால என்ன நடந்தது அப்படின்னா, அரசியல் சார்ந்த விஷயம் எல்லாம் சமணர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருந்தது. அவருடைய மனைவியான திரு மங்கையர்க்கரசியார் சைவத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு எப்பவுமே மனசு ரொம்ப வேதனையா இருக்கும், இப்படி எல்லாமே சமண மதத்தை சார்ந்தே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு முறை திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வரும் பொழுது அவரை கூப்பிடுறாங்க, அழைப்பு விடுக்கிறாங்க. நீங்க வந்து இந்த இடத்துல நம்ம மதுரை மண்ணுல சைவ சமயத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி. அவர் வந்த அந்த நேரத்துல கூன் பாண்டியனுக்கு வெப்ப நோய் இருந்தது. அவர் என்ன பண்றாரு, திருநீற்று பதிகம் அப்படின்ற ஒரு பதிகம் பாடி அந்த நோயை அவர் குணப்படுத்துறாரு. இதை குணப்படுத்தும் பொழுது கண்டிப்பா அந்த மன்னனுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, ஓ இப்படி எல்லாம் பண்ண முடியுதே அப்படின்னு. இதை பார்த்ததும் சமணர்களுக்கு ரொம்ப கோபம் வருது. சமணர்கள் உடனே திருஞான சம்பந்தரை போட்டிக்கு கூப்பிடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாட் டிபேட், அதாவது அவங்க பேசி 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 உன்னுடைய சமயம் பெருசா என்னுடைய சமயம் பெருசா அப்படின்னு பேசி பேசி டிபேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது அனல்வாதத்துல சமணர்கள் எழுதின அந்த ஏடு எரிஞ்சி சாம்பல் ஆகுது. அதே நேரத்துல திருஞான சம்பந்தர் எழுதின ஏடு அப்படியே பச்சை இலையாவே இருக்கு.